டிடி நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம டிடி ரிட்டர்ன்ஸோட தாக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, உன்னமே இருக்குது. அத கூட நம்ம காலையில எந்திரிச்சு படத்த பார்த்துட்டு தான் நம்ம உள்ள வந்தோம். ஸோ எப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டே இருந்துச்சு. ஏற்கனவே தமிழ் சினிமால வந்து பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ், சுந்தர் சி சாரு, சந்தானம் சார் எல்லாத்தையும் சேர்த்து பேய்னா காமெடிடா. அவங்கள வச்சு நாங்க பயமுறுத்த போறதில்ல. பேய தான் நாங்க ஓட்ட போறோம்னு சொல்லிட்டு ஓட்டி என்னமோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம், 6 வருஷமா ஓட்டி நம்மளுக்கு பேய் படம்னாவே சரி, காஞ்சூரிங் 2 வந்தாலும் சரி, காஞ்சூரிங் 10 வந்தாலும் சரி பயமே வராது. அந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து மட்டமா ஆக்கி விட்டானுங்க. பேய கண்டா வீட்ல வந்தா கூட பயம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். பொண்டாட்டிய பார்த்தா கூட பயம் வரலன்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாரி இவங்க என்ன பண்ண வச்சுருக்காங்கன்னு இப்ப பார்க்க போனோம்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரிஞ்சிருக்கு. நல்லாவே சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த படத்த பண்ணியிருக்காங்க. இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் மொக்க படத்த காசு வாங்கிக்கிட்டு சூப்பரா இருக்கு படம் அப்படி இப்படி சொன்னா கூட, அது ஓடாதத தடுக்கவே முடியாது. அதே மாரி சூப்பர் படத்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அவனெல்லாம் செருப்படுத்து அடிக்கணும், டைரக்டர பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா கழுவி ஊத்துனாலும் அது ஓடுறத தடுக்க முடியாது. இந்த ஒரு சின்ன கான்செப்ட வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேணா பண்ணலாம், ஒரு ரீல்ஸ் வேணா பண்ணலாமே ஒழிய, ஒரு படமா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட்டே ஆவல. ஒரு ரிவ்யூவர்ஸு "நீ எத்தன படத்த கழுவி ஊத்திருக்க, நீ வாடா உள்ள வந்து உட்காந்து நம்ம பேசலாம்டான்னு" சொல்லிட்டு செல்வராமன் கூட்டிட்டு போகும்போது நமக்கு ஒட்டவே இல்ல. அப்படி வந்து ரிவ்யூவர்ஸ வச்சு படம் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, ரிவ்யூவர்ஸ் எப்படி பண்றானுங்க, அதனால என்னென்ன பிரச்சனை இருக்குது, அத எப்படி ஃபேஸ் பண்றானுங்க, எதுக்கான ரிவ்யூ குடுக்குறாய்ங்க, அது எல்லாத்தையும் ஒரு 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 டீமை வச்சு செஞ்சு அது மூலியமா படம் பண்ணியிருந்தா கூட இது ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு கான்செப்டை வச்சு படம் பண்றேன்னு பண்ணி பொக்க வேண்டாம்னு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன்.